ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி பற்றின ஷார்ட் நோட்ஸ் பார்க்க போகிறோம். என்ன ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னா அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னவர் திருஞான சம்பந்தர். தன்பொருணை புனல் நாடு அப்படின்னு சொன்னது சேக்கிலார். தன்பொருணை அப்படிங்கிறது என்னென்னா தாமிரபரணி ஆறு. புதியலாயினும் இமயமாயினும் பதியலு அறியா பழங்குடி அப்படின்னு சொன்னவர் இளங்கோவடிகள். இது என்னென்னா பொதிகை மலையை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. திரிகூடமலை அப்படின்னு சொல்லக்கூடியது குற்றாலமலை. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். இந்த பாடல் குற்றால வளத்தை பற்றினது. இதை திரிகூட ராசப்ப கவிராயர் பாடுறாரு அவருடைய குற்றால குறவஞ்சியில். ஸோ முன்னாடி திருநெல்வேலியோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வேணுவனம். ஸோ இதுக்கு மூங்கில் காடு அப்படிங்கிறது பொருள். மூங்கில் நெல் அதிகமாக விளைஞ்சனால நெல்வேலி அப்படிங்கிற பேர் அதுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திருநெல்வேலிக்கு ரொம்ப வளம் செய்யக்கூடிய ஆறு தாமிரபரணி. இது ரொம்ப முக்கியம். ஸோ இதை தான் தன்பொருணை நதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கிளைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி. ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது என்னென்னா தூத்துக்குடியில் இருக்குது, தூத்துக்குடி மாவட்டத்தில். இங்கே அகழ்வாராய்ச்சியில் முதுமக்கள் தாலி கிடச்சிருக்கு. அது என்னென்னா இறந்த உடல்களை புதைக்கக்கூடிய பழந்தமிழருடைய டெக்னிக்கு. அடுத்தது இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது திருநெல்வேலி மேற்கு கரையில் இருக்குது, பாளையங்கோட்டை கிழக்கு கரையில் இருக்குது தாமிரபரணிக்கு. ஸோ இரட்டை நகரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது பாளையங்கோட்டை. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன் அப்படின்னா அங்கே அதிக அளவில் கல்வி நிலையங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ தாமிரபரணி கடலோட கடற்கரை இடம் கொர்க்கை. அங்கே துறைமுகம் இருக்குது. இங்கே முத்து குளிக்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ பாண்டிய நாடு முத்துக்கு உலகம் முழுவதாக புகழ் இருந்திருக்கு. இதுக்கு ரிலவெண்ட்டான ஸ்டேட்மெண்ட் நற்றிணையில் இருக்கிறது முத்துப்படு பரப்பிற் கொர்க்கை முன்றுரை. அகரமில் இருக்கிறது கொற்கையில் பெருந்துரை முத்து. திங்கள் நாள்விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே அப்படிங்கிறது திருஞான சம்பந்தருடைய பாடல் அடிகள். ஸோ நெல்லையில் ஒவ்வொரு தெருக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. காவற்புரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிறைச்சாலையை குறிக்குது. ஸோ அரசரால் தண்டிக்கப்பட்டவங்க இங்கே சிறை வைக்கப்படுறதுனால இந்த பேர் அந்த தெருக்கு கிடச்சிருக்கு. கூளைக்கடை தெரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கூலம் அப்படிங்கிறது தானியத்தை குறிக்குது. ஸோ அது மருவி இந்த பேர் இருக்குது. ஸோ அது தானியங்கள் விற்கக்கூடிய தெருக்கள் அந்த மாதிரி மீனிங்கு. அக்கசாலை அப்படிங்கிறது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். ஸோ அதுக்கு சம்பந்தமான பணியர்கள் வசிக்கிற இடம் தான் அக்கசாலை தெரு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.